கர்த்தர் அனாதியாய் இருக்கிறார். உமது சிங்காசனம் பூர்வ முதல் உறுதியானது. நீர் அனாதியாய் இருக்கிறீர். தேவன் சர்வ ஆளுகை உள்ளவர். அவர் நித்திய காலமாய் ஆளுகை செய்கிறார். தேவனுடைய சிங்காசனம் பூர்வ காலம் முதல் உறுதியானது. தேவன் தம்முடைய நித்திய ஆலோசனையின் பிரகாரமாய் இந்த பூமியை ஆளுகை செய்கிறார். வானமும் பூமியும் சிருஷ்டிக்கப்படுவதற்கு முன்பாகவே அவற்றை பற்றிய சிந்தனை தேவனுடைய நித்திய ஆலோசனைகளில் இருந்தது. தேவன் நித்தியமானவர். அவர் அனாதியாய் இருக்கிறவர், என்றென்றைக்கும் இருக்கிறவர். தேவனைப் போலவே அவருடைய ஆளுகையும் நித்தியமானது. அவருடைய சிங்காசனமும் பூர்வ முதல் உறுதியானது. தேவன் நித்தியமானவராய் இருப்பது போலவே அவருடைய ஆளுகையும் நித்தியமானதாக இருப்பது போலவே அவருடைய ஆலோசனைகளும் நித்தியமானதாய் இருக்கிறது. தேவனுடைய மனது நித்திய மனது. நித்திய மனதிலே நித்தியமான யோசனைகள் உண்டாகும். தேவன் தம்முடைய தெய்வீக ஆதீனங்களிலே தீர்மானித்த பிரகாரம் இந்த பூமியை ஆளுகை செய்கிறார்.